ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல். வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் சார்பாக மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட டெலிகிராம் சேனலில் வந்து டெய்லி குவிசஸ் அண்ட் வீக்லி குவிசஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் டெய்லி குவிசஸ் அண்ட் வீக்லி குவிசஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம அக்டோபர் 15th கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த தீம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரூரல் உமன் 2020? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் ரூரல் உமன்ஸ் ரெசிலியன்ஸ் இன் த வேக் ஆஃப் COVID-19. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இந்த யூஎன் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரூரல் உமனை வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 15th வந்து எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரூரல் உமனோட வந்து ரோலை வந்து ஹானர் பண்ணுற விதமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து வேர்ல்டு வைடு வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். அண்ட் அதில் வந்து ரூரல் உமனோட முக்கியத்துவத்தை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுற விதமாக வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு இது எப்போ அப்சர்வ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2008 வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15th அக்டோபர். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே வந்து யார் ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் ஹேண்ட் வாஷிங் பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாருமே வந்து கையை வந்து சோப்பு போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து எல்லாருமே வந்து வீட்டில், கம்யூனிட்டியில், ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்து செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி ஃபாலோ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2008 ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அண்ட் 2020 தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ஹைஜீன் ஃபார் ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட்லி இந்தியா கான்ட்ரிபியூட்ஸ் ஹவு மச் $1 million டு த யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி ஃபார் பாலஸ்டைன் ரெஃப்யூஜீஸ்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா $1 million. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இவங்க வந்து எதுக்காக வந்து இதை கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏஜென்சி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னென்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், ஹெல்த் கேர், ரிலீஃப் அண்ட் சோஷியல் சர்வீஸ்லாம் இதில் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் UNRWAவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்மன், ஜார்டனில். அண்ட் எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1949. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ கெட்ஸ் ரீஎலெக்டட் ஆஸ் பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் ISA? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்தியா வந்து ISAவோட பிரசிடெண்ட்டாக வந்து ரீஎலெக்ட் ஆகிருக்காங்க. அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து கோ பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் ஆகிருக்காங்க. அண்ட் எவ்வளோ டேர்ம் பீரியடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் 4 வைஸ் பிரசிடென்ட்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ISAவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருகிராம். எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30th நவம்பர் 2015. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட்லி யூனியன் கேபினெட் ஹாஸ் அப்ரூவ்ட் an MOU between India and which other nation to promote cooperation in sustainable groundwater management? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட்லி யூனியன் கேபினெட் ஹாஸ் அப்ரூவ்ட் விச் பேங்க் ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷோபா நாயுடு பாஸ்ட் அவே ரீசென்ட்லி வாஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் டான்ஸ் ஃபார்ம்ஸ்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குச்சிப்புடி டான்சர். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். ஷோபா நாயுடுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து 2001 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரிட்டியா சூடாமணி அவார்டும் சங்கீத் நாடக அகாடமி அவார்டும் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து
ஹைதராபாத்தில் இருக்கிற குச்சிப்புடி ஆர்ட் அகாடமியோட பிரின்சிபலாகவும் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் வில் செட் அப் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஜிங்க் ஸ்மெல்டர் ப்ராஜெக்ட்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். குஜராத் கவர்மெண்ட் வந்து வேதாந்தா குரூப்போட வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஜிங்க் ஸ்மெல்டர் ப்ராஜெக்டை வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ண போகிறாங்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோஸ்வாடா இன் தப்பி டிஸ்ட்ரிக்ட்ங்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10,000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who has been appointed as the brand ambassador of Cello Group? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, MSME மினிஸ்ட்ரி ஹாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் இட்ஸ் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் போர்ட்டல். வாட் இஸ் த நேம் ஆஃப் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் போர்ட்டல்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த 52-minute இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ரி dedicated by the Films Division to Dr. Kalam's life and work? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பிரசிடென்ட். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஃபிலிம்ஸ் டிவிஷன் தான் வந்து இந்த 52-minute இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ரியை வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பிரசிடென்ட்ங்கிறாங்க. அண்ட் இதை வந்து வெப்சைட்லையும் யூடியூப் சேனல்லையும் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்கிறாங்க. அண்ட் இதை யார் டைரக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ் வியாஸ் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவோட லைஃப்பை பற்றியும் அண்ட் அவர் பண்ண ஒர்க்கை பற்றியும் வந்து இதை சொல்லியிருக்காங்கிறாங்க. அண்ட் அவர் வந்து இந்தியன் ஏரோஸ்பேஸோட சக்ஸஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரை வந்து மிசைல் மேன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இந்தியன் ஏரோஸ்பேஸோட சக்ஸஸ்க்காக இவரோட ஒர்க்கு வந்து முக்கியமாக இருந்திருக்கிறாங்க. அண்ட் அதுக்காக தான் வந்து இந்த 52-minute இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ரியை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15th October. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட பர்த் ஆனிவர்சரி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போ வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2010 வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் யார் வந்து இதை டிக்ளேர் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ். இந்த 2020யோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஃபார் பீப்புள், பிளானட், ப்ராஸ்பரிட்டி அண்ட் பீஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்தி ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டர் ஃபார் உமன் இஸ் இனாகரேட்டட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் JNK? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரம்பன் டிஸ்ட்ரிக்ட். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இதோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உமன் வந்து வைலன்ஸால் அஃபெக்ட் ஆனவங்க இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெடிக்கல் எய்ட், போலீஸ் அசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் லீகல் எய்ட், அப்புறம் சைக்கோ சோஷியல் கவுன்சிலிங் இதெல்லாம் வந்து கொடுக்கறது தான் வந்து இவங்களோட மெயின் எய்ம்ங்கிறாங்க. அண்ட் JNKவோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வின்டர் கேபிட்டல் வந்து ஜம்மு அண்ட் சம்மர் கேபிட்டல் வந்து ஸ்ரீநகர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ லான்ச் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் தலசெமியா பல் சேவா யோஜனா? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹர்ஷ்வர்தன். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் தலசெமியா பல் சேவா யோஜனா வந்து யார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தான் வந்து விர்ச்சுவலாக இனாகரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை வந்து யாருக்காக பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ரிவிலேஜ் தலாசெமிக் பேஷண்ட்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீமை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ளாஸ்டிக் அனீமியா பேஷண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கிறாங்க. அண்ட் எவ்வளோ பேஷண்ட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 200 பேஷண்ட்ஸ்க்கு வந்து இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேர்ல்ட்
தலாசெமியா டே வந்து எப்போ அப்சர்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8th மே வந்து அப்சர்வ் ஆகுது. இந்த தலாசெமியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விதமான பிளட் டிஸார்டருங்கிறாங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அனீமியா வந்து கிரியேட் ஆகும், அதாவது ரத்தம் ஓட்டம் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஃபிளாக்ட் ஆஃப் ஸ்பெஷல் கிசான் ரயில் நாக்பூர் ஆதர்ஸ் நாக்பூர் நியூ டெல்லி ஃப்ரம் நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிதின் கட்காரி. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இந்த கிசான் ரயில்வே வந்து நாக்பூர் டிவிஷனில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கிறாங்க. அண்ட் இது மூலமாக வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகணும் அண்ட் ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜொஜிலா டனல் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஆல் வெதர் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரூப்ஸ் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நேஷனல் ஹைவே ஆஃப் இந்தியா. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா NH1. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஜொஜிலா டனல் ஒர்க்ஸை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் மினிஸ்டர் நிதின் கட்கரி தான். அண்ட் இதை வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்கில் டிஸ்ட்ரிக்டில். அண்ட் இதுதான் வந்து இந்தியாவோட லாங்கஸ்ட் ரோட் டனல்னு சொல்கிறாங்க அண்ட் ஏசியாவோட லாங்கஸ்ட் டனலும். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ கொலாபரேட்ஸ் வித் சிமெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் across country to supply fly ash. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா NTPC. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். NTPC ரிஹாந்த் தான் வந்து ஃபஸ்ட்டு பவர் பிளான்ட் வந்து இந்த மாதிரி யூபியில் இருக்குது. அது வந்து இந்த மாதிரி ஃப்ளை ஆஷை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் ஹேஸ் won the bid to host the 50th annual SCAL International Asia Area SLAA Congress in 2021. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா who among the following has been named an ambassador for the World Athletics Half Marathon Championship Gdynia 2020 on October 17. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டினா டிட்டா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா in October 2020 post office of which of the following cities has started a new initiative called My Stamp to issue postage stamps to customers on their birthdays, marriages and anniversaries. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீரூட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா which of the following countries has been re-elected as a member of the United Nations Human Rights Council recently? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன்ஸ் ஹேஸ் அப்ரூவ்ட் $12 billion in financing to help developing countries buy and distribute coronavirus vaccines, tests and treatments? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனிஸ் ஹேஸ் ரிசீவ்ட் அ லெட்டர் ஆஃப் அவார்ட் LOA ஃப்ரம் த குஜராத் உர்ஜா விகாஸ் நிகாம் லிமிடெட் GUVNL to develop a 100 megawatt solar project in Dholera Solar Park. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா பவர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா in October 2020 police of which of the following state along with Indian Army carried out a joint anti-terror exercise? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்ட் சுஜால் மிஷன் டு என்ஷோர் 24/7 quality drinking water supply in urban areas?
இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏர்போர்ட்ஸ் ரிசீவ் த ட்ராஃபீஸ் ஆஃப் த ஏர்போர்ட்ஸ் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் ACI ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி ASQ டிபார்ச்சர்ஸ் அவார்ட்ஸ் ஃபார் பீயிங் பெஸ்ட் ஏர்போர்ட் பை சைஸ் அண்ட் ரீஜன். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனி ஹாஸ் அனௌன்ஸ் டு அக்வயர் எக்ஸிமியஸ் டிசைன் ஃபார் $80 million, that is about rupees 586.3 crore. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹாஸ் அனௌன்ஸ் டு ப்ரொவைட் ஃபுல் ஸ்பான்சர்ஷிப் இன்க்ளூடிங் coaching expenses to students who aspire to join civil and other central services. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிசோரம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which of the following universities has emerged as the top varsity in India which filled the highest number of patents in a year, that is 336. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் யூனிவர்சிட்டி. இதோட நம்ம அக்டோபர் 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் டீம். நன்றி, பை பை, டேக் கேர்.